இந்த வாரம் நாங்கள் சனிக்கிழமை சந்தைக்கு தான் போயிருந்தோம். பெரும்பாலும் நாங்கள் சனிக்கிழமை சந்தைக்கு போகிறது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா அவங்க சனிக்கிழமை 8 மணிக்கு மேலே தான் வேலையிலேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் சந்தைக்கு போனோன்னா கொஞ்சம் லேட் ஆயிருங்கிறதுனால நாங்கள் போக மாட்டோம். புதன்கிழமை சந்தைக்கோ இல்லை வியாழக்கிழமை சந்தைக்கோ தான் அதிகமாக போவோம். புதன்கிழமை ஒரு வேளை போக முடியலன்னா கூட வியாழக்கிழமைக்கு அவங்களுக்கு லீவு தான். அதனால் வியாழக்கிழமை சந்தைக்கு போயிடுவோம். ஆனால் இந்த டைம் வந்து சனிக்கிழமைக்கு இந்த வாரம் அவங்க நேரமே வந்துட்டாங்க. 4 மணிக்கே வேலையிலேருந்து வந்துட்டாங்கங்கிறதுனால அவங்க வந்ததுக்கப்புறம் கிளம்பி போயிருந்தோம். போன வார சந்தையில் விட இந்த வார சந்தையில் காயெலாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே விலை கம்மியாக தான் இருந்தது. ஒரு சில டைம்லலாம் ஒரு சீசன்லலாம் காயெலாம் வாங்கவே முடியாது, விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து காயும் ரொம்ப நிறையா இருந்தது, விலையும் ரொம்ப பரவாயில்லை. எனக்கெல்லாம் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கேரட் பீன்ஸ் வந்து நிறைய சேர்த்து செஞ்சால் தான் பிடிக்கும். நம்ம கேரட் 20 ரூபாய்க்கு பீன்ஸ் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தோம்னா அது வந்து ஒரு டைம் செய்கிறக்கு தான் சரியாக இருக்கும், ஒரு டைம் பிரியாணி செய்கிறக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வாங்கிட்டு வந்துடுது. இந்த டைம் அதே போல் தான் கேரட் 20 ரூபாய்க்கு பீன்ஸ் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தோம். ஆனால் காய் நிறைய கொடுத்துருந்தாங்க. 2 டைம் வந்து பொரியலே செஞ்சு சாப்பிட்டோம், அந்தளவுக்கு நிறைய இருந்தது. காலிஃப்ளவரும் அப்படி தான். ஒரு சில சீசன்லலாம் 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு இருந்தது. இப்போல்லாம் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கே இருக்குது. அந்தளவுக்கு விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. தக்காளியும் 100 ரூபாய்க்கெல்லாம் விற்றுது. இப்போ வந்து 5 கிலோ 50 ரூபாய்க்கெலாம் விற்றுட்ருக்காங்க. வெண்டங்காயும் பீட்ரூட்டு மட்டும்தான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். மற்ற எல்லா காயுமே 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். எண்ணெய் தேங்காய் மட்டும்தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. எப்போவுமே சந்தையில் 50 ரூபாய்க்கு இல்லைன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கும். 3 காய் 50 ரூபா இல்லைன்னா 6 காய் 100 ரூபா அது மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் வந்து 3 காயே 100 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருந்தது தேங்காய் மட்டும். மற்ற எல்லா காயுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் நாங்கள் வீட்லேயே எப்பயுமே ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுப்போம். மாங்காய், நெல்லிக்காய் இல்லைன்னா எலுமிச்சங்காய், இது வந்து எது நிறையா இருக்கோ அந்த ஊறுகாய் வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த டைம் வந்து ஊறுகாயும் தீர்ந்தது, காயும் எதுவுமே நிறைய ஸ்டாக் இல்லாதங்கிறதுனால எந்த ஊறுகாயுமே ரெடி பண்ணி வைக்க முடியல. இனிமேல் வந்து பூண்டு ஊறுகாய் தான் ரெடி பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னா பூண்டு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிறதுனால இந்த டைம் வந்து பூண்டு ஊறுகாய் தான் ரெடி பண்ண போகிறோம்.